சாயப்பா செய்த அற்புதம். ஒரு சாய்ராமுக்கு அற்புதத்தை செஞ்சிருக்காருன்னா அதே அற்புதம் உங்களுக்கும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த அற்புதம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, எந்தெந்த வழிகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் முறியடிக்கணும், இது எல்லாத்தையும் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறார் சாயப்பான்றதை பற்றி தான் இந்த பதிவு. சில தடைகள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளாக இருக்குது. அதை நீங்கள் பிடிவாதமாக வேணும்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் தோற்று போயிடுவீங்க. சில தடைகள் கடவுளால் இந்த தடைகளை தாண்டினா தான் உனக்கு வெற்றி இருக்குது, அதனால் இந்த தடையை தாண்டுன்றாரு. அப்போ இந்த தடைகள் வரதால் இந்த பாதையை நிறுத்தணுமா இல்லை கடந்து போகணுமான்னு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை பற்றி ஒரு நம்பிக்கையோட, சாயப்பாவை பற்றி ஒரு நம்பிக்கையோட இந்த முழு பதிவையும் கேளுங்க. இதில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவான மனநிலையை அது ஏற்படுத்தும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம சாயப்பா அன்பே சாய் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் கடன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. டோட்டலாக அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு நிலை. இந்த நிலையில் நம்ம அன்பே சாய் ஃபேமிலிக்குள்ளே வந்து நாம் சொன்ன அத்தனை விஷயத்தையும் செய்து தன்னுடைய உழைப்பினால் பல விதத்துலையும் காசை சேர்த்து வச்சு நிறைய இடத்துல சீட்டு போட்டு அதை எல்லாம் ரெடி பண்ணி டோட்டலாக அவங்க 15 லட்சம் ரூபாயை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தன்னால் என்னென்ன வேலைகளை கவனத்தோடு செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாங்க. ஊர்க்கா விற்றாங்க, சாப்பாடு கட்டி வீட்டில் இருந்து ஒரு பெஞ்சை போட்டு அங்கே விற்றாங்க, புருஷன் வேலைக்கு போனார், தன்னோட குழந்தைங்க எல்லாருமே ஒரு டீமாக உருவாகி அன்பே சாய் ஆடியோவை எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது கேட்பாங்களாம். ஒரு ஆடியோ தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நைட் ஆணையம் 8 மணிக்கு கேட்டிருக்காங்க. ரெகுலராக கேட்குறது உட்காந்து கேட்கும்போது அதில் அவங்க குழந்தைங்களுக்கும் இப்படி அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க பலத்தை ஏற்படுத்தி அவங்க பலகீனத்தை அழித்து இன்றைக்கி அத்தனை கடனையும் நான் கட்டிட்டேன், இனி அடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட சில ஐடியாஸ் கேட்டாங்க. நானும் அவங்களுக்கு பதில் சொன்னேன். அப்போது சாயப்பாவோட மிராக்கிள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இவங்களுக்கு இந்த கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. யார் யாரெல்லாம் சாயப்பாவை உண்மையான அன்போட
வேற எந்த பக்கமும் திரும்பாமல் அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை இங்கே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாய்ராம் வந்து என்கிட்ட இது மாதிரி எங்கள் வீட்டு பக்கம் வேற ஒரு சாமியை கும்பிடு, நீ இந்த சாமியே கும்பிட்டுருக்காத, இந்த சாமி உனக்கு கை கொடுக்கல, அதாவது சாயப்பாவை, இந்த சாமி உனக்கு கை கொடுக்கல, அதனால் நீ வேற கடவுளை வணங்கு, நீ கிட்டத்தட்ட பல வருஷமாக சாயப்பா சாயப்பான்னு சொல்லி தான் வணங்கிட்டு இருக்க, அவர் உனக்கு என்ன கொடுத்தாரு, அதனால் அவரை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சாமியை கும்பிட வச்சாங்க. இவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஒரு பலத்த கணத்தோட நான் வந்து சாயப்பாவை வணங்குறத நான் நிறுத்த போகிறேன், என்னால் இங்கே பிரச்சனைகள் அதிகரிக்குது, அதனால் எல்லாரும் சொல்கிறபடி ஒருவேளை எனக்கு ஒரு செட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் தம்பி, அதனால் நான் வந்து விட்டுட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு சாமியை கும்பிட்றத நிறுத்திட்டு தான் இன்னொரு சாமியை வணங்கணும்னு நினைக்கிறது தான் இங்கே நம்மளை நாம் ஏமாத்திப்பதற்கு உண்டான ஒரு சுய பரிசோதனை. இப்போ அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, ரீசண்டாக அவங்க எனக்கு ஒரு ஆடியோ கிளிப் அனுப்பியிருந்தாங்க. அதில் சொல்லும்போது என்னை எந்த கடவுளுமே காப்பாற்றலை, எல்லா கடவுளும் என்னை கைவிட்டுட்டாங்க, என் வாழ்க்கை அந்தரங்கத்தில் தொங்கிட்டு கிடக்குது, முடிஞ்சிடுச்சு தம்பி எல்லாமே, என்னை ஏமாத்தினவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, சாயப்பாவும் காப்பாற்றலை, என்னோட குலசாமியும் காப்பாற்றலை, இன்னும் எத்தனையோ பேர் எதேதோ கடவுளை வணங்க சொன்னாங்க, அந்த கடவுளும் என்னை காப்பாற்றலை, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு ஆடியோ கிளிப் அனுப்பியிருந்தாங்க. அப்போ எப்படி கடவுள் வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றி இன்னொருத்தவங்களை காப்பாற்றாமல் போவாருன்னு எந்த கணக்கை வச்சு நீங்கள் யோசிக்கிறீங்க? நான் இப்போது எல்லாருமே போனோம் இல்லையா, கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேன் போன வாரத்தில், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனேன். அங்கே போகும்போது எனக்கு அந்த சுவாமிகளை பார்க்க அவ்வளோ ஆனந்தம் எனக்குள்ளே இருந்தது. உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை சாயப்பாவை கூப்பிடுறேன் அப்படின்னு. அவ்வளோ அழகழகா விநாயகர் இருக்கார், தட்சிணாமூர்த்தி, முருகர். நான் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் தட்சிணாமூர்த்தியை கும்பிடாமல் கும்பிட்டேன், ஆனால் அவர் தான் தட்சிணாமூர்த்தின்னு தெரியல. கோயிலுக்கு வெளியில் வந்தாச்சு. அப்போ விஷ்ணு சொன்னார், தட்சிணாமூர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அதான் சொன்னார், தட்சிணாமூர்த்தியே இங்கே இல்லையே அப்படின்னு. இல்லையே இருக்குதேன்னு சொன்னார். நான் பார்த்தேன், நான் கும்பிட்டேன், நீங்களும் இங்கே தொட்டு கும்பிட்டீங்களே அப்படின்னு. ஐயோ நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி செப்பல் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் வா கூப்பிட்டு போய் எகைன் வந்து எங்கன்னு மறுபடியும் தேடுறோம். அது என்னென்னா ஸ்ரீ பால வேறு ஏதோ ஒரு பேரை வச்சு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அந்த ஃபுல் பேர் போட்டுருக்கோடனே நம்ம எடுத்தோடனே ஸ்ரீ பால அதை மட்டும் படிச்சுட்டு, அது குட்டி குட்டி சாமிங்களாக இருக்கும் இல்லையா கோயிலில், மெயின் சாமி இல்லை, குட்டி குட்டி சாமி. ஒரு விநாயகரை இருக்குன்னா அந்த கிரீடத்தை அந்த சின்ன கோயிலை சுற்றியும் அந்தந்த இடத்துல சின்ன சின்னதாக அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த துர்கை அம்மன்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் வந்து ஒரு ஓரமாக இருக்கும், அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு நினச்சி அங்கே மறுபடியும் பார்த்த உடனே தான் அங்கே வந்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ எந்த கடவுளையும் நம்ம எதிர்க்கலை. சாயப்பா உடனே வேலாயுதத்தையும் சூலாயுதத்தையும் நம்ம நெஞ்சில் குத்திடுவாரா, நீ எதுக்கு அந்த கடவுளை வணங்குறன்னு. சரி வேற சாமி, நம்ம குல தெய்வமே
நீ எதுக்கு அந்த சாமியை கும்பிட்ற அப்படின்னு சொல்லி அந்த சாமி நம்மளை அழிக்க போதா? சொல்லுங்கள், அழிக்க போதா? என்ன நம்பிக்கையோட நாம் தொடர்ந்து ஒரு நிலையில் நிற்கிறோமோ அந்த நிலையில் கடைசி வரைக்கும் நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். அப்போ தான் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். இல்லைன்னா கடவுள் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஆற்றுல ஒரு காலை சேத்துல ஒரு காலை வச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் டைம் கொடுக்குறீங்களா கடவுளுக்கு? என்னோடய பிரச்சனை 3 மாதத்தில் தீருதான்னு பார்க்கலாம். தேர்ந்துடுச்சுன்னா இவரை வணங்கலாம், இல்லைன்னா வேறு கடவுளை வணங்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ சில நேரத்தில் நான் யோசிப்பேன், பேசாமல் கிறிஸ்டினாக பிறந்திருக்கலாம், இல்லை முஸ்லீமாக பிறந்திருக்கலாம். ஏன்னா அங்கே கடவுள் ஒருத்தர் தான். நம்ம ஹிந்துஸில் மட்டும் எப்படி தான் இவ்வளோ கடவுள் வந்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் திணறிக்கிட்டு தான் இருந்தேன். எந்த கடவுளும் நமக்கு செட் ஆவார். என்னமோ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் நமக்கு செட் ஆகுமா, நம்ம இந்த கலரில் இருக்கோம், இந்த கலர் துணி போட்டால் தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கடவுள் செட் ஆவாரா? என்ன வார்த்தைகள்னு தெரியல. எல்லா கடவுளும் எல்லாருக்கும் செட் ஆவார். கடவுளோட தன்மை, அந்த தன்மை தான் இங்கே முக்கியமாக இருக்குது. எந்த கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை கடைசி வரைக்கும் வைக்கிறீங்களோ அந்த கடவுள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக காப்பாற்றுவார். நாம் தான் நினைக்கிறோம் இவர் எனக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் எந்த கடவுளும் உங்களுக்கு செட் ஆக மாட்டார். ஏன்னா எல்லா கடவுளுக்கும் நீங்கள் ஒரு டைமை கொடுக்குறீங்க, அந்த டைம்குள்ளே என் பிரச்சனை முடியணும்னு. அப்போது அந்த பிரச்சனை ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். வேறு யார் காரணம்? நீங்கள் தானே. ஒரு கடன் அதிகரிச்சதுன்னா அதுக்கு காரணம் யார்? வருமானத்தை அதிகப்படுத்தாமல் செலவை மட்டும் அதிகப்படுத்துறதுல யாரோட தப்பு? ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு போகிறாங்க, வருமானம் என்னவோ மிக குறைவு. அப்போ அந்த குழந்தைய, அவங்களோட குழந்தைய ஒரு மிகப்பெரிய ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க அவங்க குழந்தைய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க. அதனால் நாமளும் அவங்களுக்கு ஈக்குவல்னு காட்டுறதுக்காக, அவங்களுடைய சம்பாதிக்கிற தன்மை வேறு, நம்ம சம்பாதிக்கிற தன்மை வேறு. அப்போ நாம் போட்டி போட்டு வாழ்க்கையை நாம் கெடுத்துக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு சொல்ல தைரியம் வருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும். நம்மளாம் சூழ்நிலைக்கு அடிமையாக நிற்கிறோம். இங்கே எல்லா இடத்துலையும் அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, அவங்க அந்த கடவுளை கும்பிட்டு தான் இன்றைக்கி டெவலப் ஆகியிருக்காங்க, நானும் அந்த கடவுளை கும்பிடுவேன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி அவர் அந்த கடவுளை வணங்குறாருன்னா நானும் அதே கடவுளை வணங்குறேன்னா அவரை மாதிரி நம்ம டெவலப் ஆகிடுவோம்னு நினச்சா இல்லை. அவர் உழைப்பின் மூலமாக டெவலப் ஆகியிருக்காரு. அவர் உழைச்சாரு. இளையராஜா எடுத்துட்டிங்கன்னா தாய் மூகாம்பிகை, ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகவேந்தர், அதுக்கப்புறம் மகா அவதார் பாபாஜி. இது மாதிரி ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் ஒரு கடவுளை வணங்குறாங்க. இப்போது தாய் மூகாம்பிகையை வணங்குறவங்க எல்லாம் இளையராஜா மாதிரி செலிப்ரிட்டி ஆகிட முடியுமா? இளையராஜா உழைச்சார். ஆரம்பத்தில் அத்தனை அவமானத்தையும் தாங்கினார். அவரோட வாழ்க்கையில் நிறைய டீட்டெயிலாக நான் பார்க்கும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி அந்த இதில். ஆனால் இன்றைக்கி இசை ஜாம்பவான், இசை சக்கரவர்த்தி. அப்போ உழைச்சதால் முன்னேறினார். அதே போல் ரஜினி அவர்களும் ராகவேந்திராவை கும்பிட்ட உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிடல.
பாபாவை கும்பிட்ட உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிடல மகா அவதார் பாபாஜி. உழைத்தார்கள், உழைச்சாங்க, நம்பிக்கையோடு நின்னாங்க. உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு நினச்சாங்க, நம்பினாங்க, அதை தன் மூச்சாக்குனாங்க. அதனால தான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இடத்துல நிற்கிறாங்க. இப்போ நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் 15 லட்சம் ரூபா, எவ்வளோ? 15 லட்சம் ரூபா மிடில் கிளாஸ்க்கும் கீழே. புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 10,000 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் அவங்களோட ஃபேமிலியில். அப்போ அவங்களுக்கு இப்படிப்பட்ட கடன்கள் அதிகரிக்க அதிகரிக்க வேலைகளும் யாரும் கொடுக்கல. ஏன்னா வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் கடன் வாங்கியிருக்காரு அவங்க வீட்டுக்காரர். அப்போது அவங்களும் கடவுள் தீர்ப்பாருன்னு சொல்லி தான் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. பட் அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் முன்னேறு, இதை பற்றியே நம்ம பக்கம் பக்கமாக பேசணும், பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசுவோம். ஏன்னா எதில் வெற்றி கிடைக்கணுமோ அதை தானே பேசணும். கூடவே கடவுள் பக்தி, கடவுளை உள்ளே கொண்டு வந்துட்டா உங்களோட ஒழுக்கம், உங்களோட கட்டுப்பாடு எல்லாமே சுயமாக உங்களுக்கு கிடைச்சிடும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய சிந்தனை, சுய பரிசோதனை, இது என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு உள்ள அது ஆளுமை செய்யும். உங்களுக்குள்ள ஆளுமை செய்யும்போது வெளியில் இருக்கிறவன் எவனும் உங்களை ஆளுமை செய்ய முடியாது. ஐ மீன் அடிமை ஆக்க முடியாது உங்களை. அப்போ உழைச்சு கடவுளோட நம்பிக்கையை கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு, தன் மீது நம்பிக்கையை வச்சு, உழைப்பின் மூலமாகத்தான் நாம் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்னு நம்பினாங்க. அதே தன்னோட மூச்சாக எடுத்தாங்க. இன்றைக்கி 15 லட்சம் ரூபாய் கடனை கட்டி ஹாப்பியாக இருக்காங்க. இனி அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். இந்த வருமானம் அவங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். இன்னும் அதிகரித்து அவங்க இன்னும் எத்தனையோ கஷ்டப்படுறவங்களுக்கு செய்வாங்க. அவங்க என்கிட்ட சொல்லலை செய்யணும்னு. இப்போ இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் செய்யணும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் செய்ய முடியல. ஏன்னா உங்கள் கடனை அடைப்பதற்கே உங்கள் வருமானம் தேவைப்பட்டுச்சு. சந்தோஷம். இப்போ வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைங்களுக்கு கொடுங்க, சாப்பாடு மனதார வாங்கி போடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அத்தனை மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கு உண்டான மாற்றங்களாக அமையும். நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து விளைவு. அதுதான் நம்ம அன்பே சாயில் மேஜிக் நம்பர் 1:10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் 1:10 அன்பே சாய் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் பிளேஸ்க்கு போயிருந்தேன். அங்கே நம்ம சாயப்பாவோட ஃபோட்டோ போட்டு அன்பே சாய் கொடுத்து 1:10. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு. ஆனால் நான் அவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா பிஸ்னஸையும் அதையும் கலக்கக்கூடாதுன்றதுக்காக நான் பேசலை. அவங்க கண்டிப்பாக என்னடா நம்ம ஆடியோவை கேட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோ அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக போடலைன்றதால என்னை கண்டுபிடிக்க முடியல. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அன்பே சாய் எல்லாருடைய வீட்டிலையும் போயிட்டு உட்காந்து தனக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அன்பு குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது. ஸோ இப்பயும் சொல்கிறேனே, ஒரே நம்பிக்கையோடு இருங்க. மைண்டுக்குள்ளே கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். இந்த நல்ல நாளில் இதை செய்ய சொல்லியிருக்காங்க, இதை செஞ்சால் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஆரம்பிப்பாங்க சில பேர். அதெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி இங்கே ஆரம்பித்து நாளைக்கு ஒவ்வொன்றா பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுடுவாங்க. புரியுதா? ஏன்னா சாயப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாட்கள் தான்.
ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ், இந்த மூட நம்பிக்கை, இதை எல்லாத்தையும் அறவே தூக்கி எறிஞ்சிடுங்க. இந்த கோயிலுக்கு போனால் என் பிரச்சனை தீரும்னு கோயிலில் போய் நிற்காதீங்க. பிரச்சனைக்காக கோயிலுக்கு போகாதீங்க. பிரச்சனைக்காக தான் கோயிலுக்கு போகிறேன்னா கோயிலுக்கு போகிறத நிறுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உங்கள் மனசில் என்றைக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு போனால் என் பிரச்சனை தீரும் அப்படின்னா, நீங்கள் வேறு அடிப்படையான விஷயத்தை நினைக்காம நீங்கள் மறுபடியும் எங்கே போவீங்க? மூட நம்பிக்கையை வச்சு போவீங்க. அப்போ என்றைக்கு கோயிலுக்கு போகிறது என்னோடய மன திருப்திக்காக போகிறேன், கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறேன், இந்த மாதிரி நோக்கத்தோட கோயிலுக்கு போங்க. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நானே நிறைய அன்பே சாயில பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த நாளில் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இங்கே தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுது? அப்போ இந்த மற்ற நாளில் எந்த நல்லதும் நடக்காதா? அப்போ போட்டிக்குள்ள நல்ல நாளில் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்குமா என்ன? கடவுள் தானே எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் படைச்சாரு. அதுக்காக நீங்கள் கெட்ட நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லலை. ஸோ நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எதை நோக்கி அன்பே சாயை கொண்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் இங்கே இப்பையும் இது நல்ல நாள், இந்த நாளில் இதை செய்யுங்க, 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கேற்றுங்க, பூஜை பண்ணுங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே, அப்போ மற்ற நாளில் விளக்கு ஏற்ற வேண்டாமா? இது என்ன ஆகுதுன்னா, இது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இது பெருக பெருக கடைசியில் நல்ல நேரம், நல்ல பிரார்த்தனை, பரிகாரம், இந்த இடத்துக்கு நாம் போயிடுவோம். வெரி சிம்பிள். நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். பிரச்சனை அதிகமாக 4 மணிக்கு எழுந்துருங்க. பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் வாழ்க்கையே கஷ்டத்தை கொடுக்குதா? 4 o'clock மந்திரம். 4 o'clock மந்திரம்னா 4 o'clock மந்திரத்தை படிக்கிறது கிடையாது. 4 மணிக்கு எழுந்திருக்கிறத சொல்கிறேன். 4 மணிக்கு டான்னு என்னைக்கு முடிப்போகிறதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் வருது, உங்கள் கண்ட்ரோலுக்கு சாயப்பா கொண்டு வராருன்னு அர்த்தம். 4 மணிக்கு எந்திரிக்கும் போது பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சா உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இன்னமும் வரலை. வர வைக்க நீங்கள் விரும்பலை, ரைட்? வர வைக்க நீங்கள் விரும்பலை. அப்போ இதெல்லாமே நம்ம யோசித்து பார்க்கணும் தானே. அப்போ நம்ம எங்கே போகிறோம்? இதை எதுவுமே செய்யாமல், உழைக்காமல், நம்பிக்கை இல்லாமல், முயற்சி பண்ணாமல், பொறுமை இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம்? யாரோ ஒருத்தவங்க இந்த கோயிலுக்கு போங்கப்பா, போனால் நல்லா இருக்குன்னா படையெடுக்கிறோம். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்ல தெளிவாக இருந்து பாருங்கள். நீங்கள் ஏன் சாய்பாபா கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கை இப்போ வரைக்கும் வரலை. நம்பிக்கைக்கு உரிய வழிகளை நீங்கள் இன்னமும் தேர்ந்தெடுக்கலை. அதற்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களால் நாம் நொந்து போய்கிட்டே இருக்கோம். இதை சரி பண்ண முயற்சிகள் செய்யலாமா? இங்கே எத்தனை பேர், நான் இந்த 20 நிமிஷம் பேசியிருக்கேன். எஸ், இந்த 20 நிமிஷத்துலேயும் இந்த பதிவில் சொல்லப்பட்டது எனக்கானது. எனக்கும் இது மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தது. சாயப்பா எனக்கு செட்டாக வர மாட்டாரான்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு ஓப்பனாக பேசுங்க. இங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கே என்ன ஒரு பயம்னா, ஓப்பனாக சொல்லிட்டா அவங்கள நம்ம எல்லாம் ஒதுக்கிடுவோமோன்னு நினைக்கிறாங்க. ப்ராமிஸ், நான் இப்போ சொல்கிறேன், ப்ராமிஸே இல்லை. எந்த அளவுக்கு சந்தேகங்கள் எழுப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் சாயப்பா கிட்டே இருந்து வரும். உங்களுக்கு கேள்விகள் எதை வேணாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க. தம்பி, எனக்கு இந்த சாமி செட் ஆகாதுப்பா, கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே சொன்னாங்க, உனக்கு செட் ஆகாது, நீ எதுக்கு புதுசாக அவரை கும்பிடுற, இருக்கிற சாமியில் உன்னை காப்பாற்றலையா, இப்போ இவர் தான் உன்னை காப்பாற்ற போகிறாரா?
ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மக்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசாமல் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ முயற்சி இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, நாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நிற்போம். அதில் சாயப்பா தடை போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் தான் தடை போடுறாரு. நம்ம வேற கொஞ்சம் விலகி நின்று வேற ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமா? அதுவும் பண்ண மாட்டோம். அவர் தடை போடுவார். தடை 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 போட்டுக்கிட்டு தான் இருக்கார். அப்புறம் தடை போடுறதை தாண்டினீங்கன்னா ஆபத்து தானே. அப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தை கேட்கலாம், தடைகள் நிறைய வரும், அதை தாண்டி போக தானே செய்யணும்னு. அப்போது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள சில விஷயங்கள் தோணும், நம்ம ஏன் இந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறோம், ஒருவேளை வேண்டாம், அதை விட இந்த ஒரு விஷயம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கே, அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பார் அந்த இடத்துல. வேறு வழியே இல்லை இதுதான் அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூஸ். அது தடை இருக்கும், அந்த தடையை நம்ம தாண்டணும். இப்போது உண்மையிலேயே அவர் தடை போட்டிருக்கார், இது வேண்டாம், உனக்கு செட் ஆகாது, இந்த இடத்துல நீ போனால் சாதிக்க முடியாது, மறுபடியும் 2-3 வருஷத்தை வீண் பண்ணுறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணிகிட்ருக்க, இதை நான் உனக்கு தடை கொடுக்குறேன், இதை போகாதன்னு சொல்கிறார். நீங்கள் மறுபடியும் பிடிவாதமாக போய் அங்கே நின்னீங்க அப்படின்னா நீங்கள் தான் மறுபடியும் 2ல் இருந்து 5 வருஷத்தை இழந்துடுவீர்கள். இதெல்லாம் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் நடக்குது. அப்போது தடைகள் தான் வெற்றியோட முதல் படி, நீ எடுத்து வை அப்படிலாம் இல்லை. அப்போது ஈஸியாக ஒரு விஷயத்தை சாய்ப்பா கொண்டு வருவார். அப்போ இது இல்லைன்னா சரிப்பா, இப்போ சாய்ப்பா இது பிடிக்கலன்னா வேறு என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஒரு அரை நாள் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தியானத்திலேயோ இல்லை அவரோட பூஜையிலேயோ இல்லை பிரார்த்தனையிலையோ உட்காந்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் கண்ணுக்கு கொண்டு வருவார். அந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டெவலப் ஆகிடலாம். அவ்வளோதான். ஏன்னா 2019 நான் எங்கே செட்டில் ஆகணும்னு சொல்லி எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். எப்போது 2019 சில பர்சனல் இஷ்யூஸு, சில மேரேஜ் ப்ரப்போசல்ஸ், இந்த மாதிரி. ஏன்னா என்னோடது லவ் மேரேஜ், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்கேயாவது ஒரு செக்யூர்டான பிளேஸ்க்கு போகணும். கடவுளை நம்பி தான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்க. அப்போ எங்கே போகிறதுன்னு நிறைய யோசிக்கிறேன். அப்போ எனக்கு ஃபைனலாக ஒரு பிளேஸ் கிடச்சிது. அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஓடிடுச்சு. அதுக்கு அடுத்த மாதங்கள் வர வர எனக்குள்ள ஒரு கஷ்டம் வந்தது. வேண்டாம், நாம் நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு இந்த பிஸ்னஸை அங்கே கண்டினியூ பண்ணலாம். இங்கே புதுசாக ஒரு பிஸ்னஸை அதே பிஸ்னஸ் தான் உருவாக்கி புதுசாக கஸ்டமர்ஸை பிடிச்சி நம்ம நம்பிக்கையோடு சேர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் நமக்கு ஒரு பேக்கப் கிடையாது, நமக்கு சப்போர்ட்டிங் யாரும் கிடையாது. அப்போ நான் விஷ்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், வேண்டாம் நம்ம மூவ் ஆகிடலாம். இல்லை, நாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ விஷ்ணு சாய் மூலமாக எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. என்னடா அது, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்காங்க, விஷ்ணு இருக்கார். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட்டில் ஆகிறதுக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு அவ்வளோ தூரம் யோசிக்கிறேன். அப்போ எனக்கு என்னென்னா, நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு போனாலும் செட் ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக அங்கே சப்போர்ட்டிங் கிடைக்காது, நீ அங்கே போனால் கீழே விழுந்துடுவேன்னு. கொஞ்சம் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் வரல. இங்கே பிரச்சனையை தீர்க்கணுன்னா நம்ம அங்கே போயிடலாம், அங்கே அம்மா அப்பாவோட ஹெல்ப்பில் நம்ம வாழ்ந்துடலான்னு, அப்படி அதுக்காக தான் நான் அந்த செகண்ட் சாய்ஸை கொண்டு வரேன். ஆனால் அது கடவுளுக்கு பிடிக்காது தானே. அப்போது ரொம்ப போராட்டம், செம போராட்டம். நான் என் கூட இருக்கிற இவங்க 2 பேர்கிட்டே டிஸ்கஷன் பண்ணுறேன், என்ன பண்ணலாம், உங்கள் விருப்பம் என்னவோ அது
அதை எனக்கு என்கிட்ட விருப்பத்தை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் புரியல, ஒரு துளி பைசா கூட கிடையாது. அப்போ வந்து நம்ம சாய் ஃபேமிலின்னு ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னுடைய நிலையை இறக்கப்பட்டு, தம்பி உங்கள் கூகுள் பே நம்பர் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு கேஷ் அனுப்புகிறேன். ஒரு பைசா நான் வாங்கலை, ஒரு பைசா நான் வாங்கலை. நீங்கள் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லைஃப் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நான் கேஷ் அனுப்புகிறேன். ஒருத்தங்க கிட்ட கூட ஒரு பைசா நான் வாங்கலை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்னொருத்தங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்க, நான் 10,000 ரூபா கண்டிப்பாக அனுப்ப, நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு. அவங்க 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற தைரியத்தில் தான் ஓகே பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற காசை அட்வான்ஸாக கொடுத்த ஒரு ஷாப்போட ஓனருக்கு. ஆனால் சொன்னவங்க பாவம் ஏதோ ரொம்ப கஷ்டமில் இருக்குது, அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ அவங்க மேலே என்னடா அது, இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம இருக்கிற காசையும் கொடுத்துட்டோமே, இருக்கிற காசை கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அப்போ தான் மறுபடியும் கன்ஃபியூஷன். பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம். அப்பயும் எனக்கு தோணுது, ஊருக்கு போனால் மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது. ஏன்னா வீட்டில் அம்மா அப்பாலாம், ஏண்டா நீ எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ண, எந்த தைரியத்தில் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு மானவெல்லாம் கொஞ்சம் கவரிமான் ஜாதி மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த தாட்லாம் இருந்ததால் இல்லை வேண்டாம், வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம் இப்படியே இருக்குது. அப்போ இவங்ககிட்டையும் வந்து எங்க காசு கொடுக்குறேன் நீங்களே என்னங்க ஆச்சுன்னு கேட்குறதுக்கு மனசு வரல. ஏன்னா சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்புன்ற இடத்துல நாம் கடன் வாங்குறது தப்பு தானே. அப்போ அந்த அம்மா வந்து எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்தது, சாயப்பா இங்கே நில்லு அப்படின்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டாக ஆகிடுச்சு. அடுத்த 2 மாதம் 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு அப்புறம் சாயப்பா மிராக்கிள்ஸ் கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த ஊர் நமக்கு நல்லா செட்டில் ஆகிடுச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம தொழிலை நேர்மையாக நடத்துகிற விதம், பழகிற விதம், உண்மையாக நம்ம மாறதுக்கு உண்டான கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப அதிசயத்தக்க அளவில் இருந்துச்சு, தொடர்ந்து இருக்குது, எதை பற்றி கவலை இல்லை. அப்போது அன்னைக்கு பிடிவாதமாக என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தா இந்த க்ரோத்து கிடைச்சிருக்காது. அப்போ அதுவும் தடை தான். ஆனால் சாயப்பா உணர்த்துறாரு, போகாத, நீ போகக்கூடாது, உனக்கு நான் தடையை கொடுக்குற, போகாத, இந்த தடை தாண்டு, இந்த தடையில் தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் உங்கள் மறுபடியும் நேட்டிவ் பிளேஸ்க்கு போனால் நீ கெட்டு குட்டிச்சவராக போயிடுவ, மறுபடியும் 5 வருஷத்தை வீணாக்க போகிறதுக்கு தயாராக இருக்கியா? வேண்டாம். அப்போது அங்கே நேட்டிவ் பிளேஸ்க்கு போனால் 5 வருஷம் வாழ்க்கை போச்சு. ஆனால் இங்கே 4 மாதம்தான் கஷ்டப்பட்டோம், ஸ்ட்ரகிள் எடுத்தோம். அருமையாக அற்புதமாக நாங்கள் 3 பேரும் நல்ல ஒரு டீமாக செட் பண்ணி எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இங்கே இப்போது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு ஏற்றி வச்சது 2019, இன்றைக்கு வரைக்கும் சாயப்பாவோட அருளால் இது சிறப்பாக நடக்குதுன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் நம்ம சாயப்பா கொடுத்துருக்காருன்னு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அப்போ நான் திடீர்னு மாற்றினேன் அப்படின்னா எங்கேயுமே நிலையாக நிற்க முடியாமல் போயிடும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் வெல்வதற்கு இது சரியான ஒரு இடம். உங்கள் மனசு என்றைக்குமே மாறாமல் நம்பிக்கையோட இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.